மக்களே, நம்மளோட 2 யூடியூப் சேனலோட வாய்ஸ் கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹோலிலேண்ட் லார்க் M2 அப்படிங்கிற மைக்கோட மினி காம்போவை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணதும் முதல்ல நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் பேக் சைடில் பேக்கிங் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே உள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கக்குள்ள ஸோ ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டரும் சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் உள்பகுதியிலேயே இந்த சார்ஜிங் கேஸோட நம்ம மைக்கை கேரி பண்ணுறதுக்கான பவுச் கொடுத்துருந்தாங்க. பவுச் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய USB-C டைப் ரிசீவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணது இந்த மினி காம்போவில் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ரிசீவர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயே வந்து நம்ம ஐஃபோனுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா லைட்னிங் ரிசீவரும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த காம்போவும் நான் ஆர்டர் பண்ணல, ஏன்னா நான் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். கூடவே 2 விண்ட்ஷீல்டு கொடுத்துருந்தாங்க அண்ட் கழுத்திலேயே நம்ம மைக்கை மாட்டிக்கிற மாதிரி 2 நெக் ரோப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. கூடவே மேக்னெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ சார்ஜிங் கேஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதில் கேமரா ரிசீவர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. 2 நம்ம டிரான்ஸ்மிட்டர் மைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல மைக் வாங்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கக்குள்ள DJI தான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் DJIக்கும் இந்த ஹோலிலேண்டுக்கும் ப்ரைஸில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்தது. பட் அது ரெண்டுத்துக்கூட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாகவே இருந்தது. ஸோ இங்கே சவுதி அரேபியாவில் இந்த மைக்கு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 379 ரியாலுக்கு வாங்கினேன். நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 9000 சம்திங் அப்படிங்கன்னு வரும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடியது இந்த மைக் மூலயமா தான் பேசிகிட்டு இருக்கேன். இதோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடியது நான் ஏற்கனவே பயன்படுத்தின மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ முன்னாடி நான் பேசின ஹோலிலேண்ட் மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் உள்ள வித்தியாசங்கள் குவாலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இந்த மைக்கை யூஸ் பண்ணிவிட்டு நான் யூசர் ரிவ்யூவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன்.